ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஞான வாசிஷ்டம். இறை வணக்கம். ஓம் யதஸ் சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞான வாசிஷ்டத்தில் 6 பிரகரணங்கள் இருக்கின்றன. இல்லை, இதுவரை 5 பிரகரணங்கள் பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். வைராக்கிய பிரகரணம், முமுக்ஷு பிரகரணம், உற்பத்தி பிரகரணம், திதி பிரகரணம், உபசாந்தி பிரகரணம் 5 பிரகரணங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். பிரகரணம் என்பது இங்கே அத்தியாயம் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது இறுதியாக 6வதாக இருப்பது நிர்வாண பிரகரணம். நிர்வாணம் என்பது மோக்ஷம். மோக்ஷத்தை விரிவாக சொல்லுகின்ற பிரகரணம். அதனால் நிர்வாண பிரகரணம் என்று பெயர். பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் இறுதியான ஸ்லோகத்தில் ஞான பலனை சொல்லுகின்ற பொழுது பகவான் விதேக முக்தி என்பதை பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி என்று கூறுகின்றார். நம்ம சென்ற வகுப்பில் பார்த்திருக்கின்றோம். பிரம்ம நிர்வாணம் என்பது பிரம்மமாக இருத்தல், பிரம்மபூதோ பவதி என்பது அர்த்தம். விதேக முக்திக்கு பிறகு அவர் விதேக முக்தி அடைகின்ற பொழுது மீண்டும் பிறவாத நிலையை அடைகின்றார். அதை நிர்வாணம் என்ற வார்த்தையில் சாஸ்திரம் சொல்லுகின்றது. நிர்வாணம் என்றால் இந்த ஒன்று அதனுடைய சொரூபத்தோட கலத்தல் என்பது அர்த்தம். அனைத்து உபாதிகளையும் விட்டு தன்னுடைய சொரூபத்தில் கலத்தல். இப்போ நெருப்பு இருக்குது, நெருப்பு எரிகின்றது. அந்த நெருப்பு தீபத்தை விளக்க அணைக்கின்ற பொழுது அந்த அக்னியானது எங்கே செல்லுகின்றது? அந்த அக்னியானது அதனுடைய மூலமான அக்னி தத்துவத்தோடு கலந்து விடுகின்றது. அதில் இதுவரைக்கும் தீபமாக தற்காலிகமாக உற்பத்தி ஆகியிருந்த வெளிப்பட்டு இருந்த அந்த சிறு நெருப்பானது அக்னி தத்துவத்தோடு அது கலந்து விடுகின்றது. அதுக்கு நிர்வாணம்னு பேர். அப்படி இந்த ஜீவன் இந்த வாஸ்தவமாக பிரம்மமாக இருந்தாலும் உடல்கிற உபாதிக்கு வசப்பட்டு இருப்பது போல இருக்கின்றான். பிறகு ஞானம் வருகின்ற பொழுது, அஞ்ஞானம் நிவர்த்தி ஆகின்ற பொழுது அந்த உபாதியானது நீங்கி தன்னுடைய யதார்த்தத்தை அடைகின்றான். அதுக்கு தான் நிர்வாணம்னு பேர்.
யதார்த்த ஸ்வரூபம், யதார்த்த ஸ்வரூபத்தை அடைதல். அதனால் இந்த அத்தியாயம் முழுக்க அப்படி மோட்சத்தை சொல்லுவதாக, மோட்சஸ்வரூபத்தை சொல்லுவதாக, மோட்சத்தை அடைந்தவர்களுடைய அனுபவங்களை சொல்லுவதாக இந்த பிரகரணமானது இருக்கின்றது. இதுவரைக்கும் பார்த்த 5 பிரகரணங்களை விட இதுதான் பெரிய பிரகரணம், அதிகமான ஸ்லோகங்கள் இருப்பது. இந்த பிரகரணத்தில் 14 கதைகள் இருக்கின்றன. 14 அல்லது 15 கதைக்குள்ள கதை என்று இருக்குது. சேர்த்தா 15 அல்லது 14 கதைகள் மற்றும் மொத்தம் 754 பாடல்கள் இருக்கின்றன. மொத்தம் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய இந்த ஞான வாசிஷ்டம் என்பதில் 2055 பாடல்கள், அதில் 754 பாடல்கள் இந்த நிர்வாண பிரகரணத்தில் இருக்குது. இதில் கதைகளும் 14 கதைகள், பாடல்கள் அதுவும் மற்ற பிரகரணங்களை விட அதிகமாக இருக்கிற ஒரு பெரிய பிரகரணம். நிறைவாக தன்னுடைய எல்லா உபதேசங்களையும் தொகுத்து சொல்லி இருக்கின்றார். இந்த பிரகரணத்தை நாம் இப்பொழுது தொடங்குகின்றோம். ஞான வாசிஷ்டம் 6வது நிர்வாண பிரகரணம். முதலாவது புசுண்டன் கதை. முதல் பாடல். மீட்டும் உரைப்பான் திசை காலம், அறலால் மறைதல் அறவிலங்கி, ஓட்டம் இரத்தல் அடிமுடிவற்று, ஒன்றாய் அறிவு மாத்திரமா, நாட்டு பிரம்மம் உளவேறொன்று, இல்லை என்று உள்ளே நாடி, காட்டு நான் என்பது விட்டு, காயம் இல்லா பெரியோனாய். இந்த அத்தியாயத்திற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பொழிப்புரையோட எளிமையாக சிறிய பொழிப்புரையோடு கூடியிருக்கக்கூடிய இந்த நூலில் முகவுரை இல்லை, விரிவான விளக்க உரை இருக்கக்கூடிய நூலில் அதுக்கு ஒரு முகவுரை இருக்குது. இது பிரகரணத்துக்கான முகவுரையாகவும் இருக்குது. அதை நான் படிக்கிறேன், அப்புறம் மேற்கொண்டு பார்க்கலாம். சுருக்கமாக இந்த பிரகரணத்தில் என்ன இருக்குது, என்னெல்லாம் கதைகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு முகவுரை. சர்வ சாதன சாத்திய சாட்சாத்கார ஞான பலத்தையுடைய நிர்வாணத்தை விற்பாதனம் செய்ய நிர்வாணம் என பெயரிய இந்த பிரகரணத்தை கேட்பிக்கும் பொருட்டு ஸ்ரீ வால்மீகி பகவான் தொடங்குபவராய் ஸ்ரீ வசிஷ்ட பகவானது திருவார்க்கை கொண்டு ஹிதோபதேசம் இயம்பல். சர்வ சாதன சாத்திய சாட்சாத்கார ஞான பலன். எல்லா சாதனங்களாலும் என்னெல்லாம் யோக சாதனைகளாக சொல்லப்பட்டிருக்கோ, எல்லா சாதனங்களுடைய விளைவாக சாத்தியமாகக்கூடிய நம்முடைய இறுதி லட்சியமாக அதனுடைய பலனாக இருக்கக்கூடிய அது சாட்சாத்காரம், பிரம்ம சாட்சாத்காரம். அதுதான் ஞானம், ஞான பலன். அதுதான் அதை கொடுக்கக்கூடிய, அதை விவரிக்கக்கூடிய நிர்வாணத்தை, அது நிர்வாணம் என்ற அந்த ஞான படமாகிய நிர்வாணம். அதனால் ஞானத்தினுடைய பிரயோஜனம், இதுவரைக்கும் ஞானம் சொல்லப்பட்டது, அந்த ஞானத்தினுடைய பிரயோஜனமான நிர்வாணத்தை விற்பாதனம் செய்ய, அதை விரிவாக விவரித்து சொல்ல நிர்வாணம் என பெயரிய இந்த பிரகரணம், இந்த நிர்வாணம்ங்கிற பெயர் இருக்கக்கூடிய இந்த பிரகரணத்தை ஸ்ரீராமர் கேட்க வேண்டும் என்பதற்காக வசிஷ்ட பகவானது திருவாக்கை ஸ்ரீ வால்மீகி பகவான் சொல்லுகின்றார். நிர்வாண பிரகரணம் நிரூபிக்கப்படுகிறது. அதில்
15 கதைகள் உள. புசுண்டன், தேவபூஜை, வில்வ பலம், சிலை, அர்ஜுனன், சதவுத்ரன், வேதாளம், பகீரதன், கிராதன், சிந்தாமணி கஜம் என்னும் கதைத்திரைய கர்ப்பமுள்ள சிகித்வஜன் கதை. அதற்குள்ள உள்ளடக்கமாக 2 கதைகள் இருக்குது, 3 கதைகள் இருக்குது. கச்சன், மித்யா புருஷன், பிருங்கி, இக்ஷ்வாகு, வியாதன் பூமிகைகளும் என்பனவாம். வியாதன் பூமிகை என்பனவாம். அவற்றில் பிராண விருத்தி அனுசந்தானத்தினால் சித்த விஷ்ராந்தியால் நிர்வாணம் என புசுண்டர் கதை நிரூபிக்கப்படுகின்றது. இந்த சித்த சஞ்சலம், அதுதான் சம்சாரம், மோட்சம், மனது தான் உலகத்தை கல்பிக்கின்றது என்பதெல்லாம் சென்ற அத்தியாயங்களில் நம்ம பார்த்துருக்கின்றோம். அந்த மனதுக்கு விதையாக மூலமாக வாசனைகள் பிராணன் இருக்கின்றது. இல்லை, பிராணனை நிறுத்துவதன் மூலமாக சித்த விஷ்ராந்தியை ஏற்படுத்த முடியும் என்று, அதன் மூலம் ஒருவன் நிர்வாணத்தை, மோட்சத்தை அடைகின்றான் என்பது இந்த புசுண்டர் கதை வழியாக சொல்லப்படுகின்றது. அதில் கதை தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஹிதோபதேசமானது இருக்கின்றது. முதல் பாடலுடைய பொருள். மீட்டும் உரைப்பான். மீண்டும்னா தொடர்ந்து, மேற்கொண்டு, மேலும் சொல்லுகின்றார். வசிஷ்ட முனிவர் சொல்லுகின்றார் ஸ்ரீராமருக்கு. திசை காலம் அறலால் மறைதல் அற விளங்கி, ஓட்டம் இரத்தல் அடி முடிவு அற்று, ஒன்றாய் அறிவு மாத்திரமா, நாட்டு பிரம்மம் உள வேறு ஒன்று இல்லை என உள்ளே நாடி, காட்டு நான் என்பது விட்டு காயம் இல்லா பெரியோனாய். இந்த பாடல் அடுத்த பாடலோடு சேர்ந்து தான் நிறைவு பெறுகின்றது. இதில் வினை முற்றுச்சொல் இல்லை, அடுத்த பாடலில் தான் நிறைவு பெறுகின்றது. அதனால் இந்த பாடல் அடுத்த பாடலும் குலகம்னா 2 பாடல்கள் சேர்ந்ததுன்னு அர்த்தம். இல்லை, நம்ம அடுத்த பாடலையும் படிச்சிருவோம். இன்னொரு முறை இந்த முதல் பாட்டையும் 2வது பாட்டையும் படிக்கலாம், பிறகு பொருள் பார்க்கலாம். மீட்டும் உரைப்பான் திசை காலம் அறலால் மறைதல் அறவிளங்கே, ஓட்டம் இரத்தல் அடிமுடிவற்று, ஒன்றாய் அறிவு மாத்திரமாய், நாட்டு பிரம்மம் உள வேறொன்று இல்லை என்று உள்ளே நாடி, காட்டு நான் என்பது விட்டு காயம் இல்லா பெரியோனாய். சரி, சரி. முதல் பாடல். 2வது பாடல். ஏக உருவாய் உபசாந்த மோனம் எய்தி நின்னுணர்வில், சோகமற்ற சுகியாவாய் தொடரஜான நினைவெம்மட்டும், ஆகு பிரம்ம பாவனை மேவாது, அம்மட்டும் புவி வளையில் போகமயல் எம்மட்டும் மட்டும்,
உளமாதியின் கற்பனை பொருந்தும் ஏக உருவாய் உபசாந்த மோனம் எய்தி நின் உணர்வில் சோகமற்ற சுகியாவாய் தொடரஜான நினைவு எம்மட்டு ஆகும் பிரம்ம பாவனை மேவாது அம்மட்டும் புவி வலையில் போகமயல் எம்மட்டும் மட்டும் உளம் ஆதியின் கற்பனை பொருந்தும் மீட்டும் உரைப்பான். மீட்டும் உரைப்பான். திரும்ப மீண்டும் சொல்லுகின்றான். அதனால் மீட்டும் உரைப்பானே திரும்ப திரும்ப மீண்டும் உரைத்து சொல்கிற மாதிரி இருக்குது. சரி, மீட்டும் உரைப்பான், மீண்டும் சொல்லுகின்றார். வசிஷ்ட முனிவர் மேலும் சொல்லுகின்றார். திசை காலம் அறலால் மறைதல் அற விளங்கி ஓட்டம் இறத்தல் அடிமுடிவற்று ஒன்றாய் அறிவு மாத்திரமா நாட்டு பிரம்மம் உள வேறு ஒன்று இல்லை என்று உள்ளே நாடி காட்டு நான் என்பது விட்டு காயம் இல்லா பெரியோனாய் ஏக்க உருவாய் உபசாந்த மோனம் எய்தி நின் உணர்வில் சோகம் அற்ற சுகி ஆவாய். இது வரைக்கும் ஒரு வாக்கியம். சோகம் அற்ற சுகி ஆவாய் என்று எல்லா சோகங்களும் நீங்கி சுகமாக நீ இருப்பாயாக. அந்த பிரம்மானந்த ஆத்மா ஆனந்தம், அந்த ஆனந்தமயமாக ஆத்மானந்தத்தை அனுபவித்து கொண்டு நின் உணர்வில் சுகி ஆவாய். உன்னுடைய சொரூபத்தில் நின்று நீ சுகமாக இருப்பாய். அதனால் என்னாச்சு, எல்லா சோகங்களும் நீங்குகின்றது. அதனால் அஜ்ஞான காரியமாக வருகின்ற எல்லா அஜ்ஞானமும் அஜ்ஞான காரியங்களான எல்லா சோகங்களும் நீங்கி நீ உனது யதார்த்த சொரூபத்தில் இருப்பாய். திசை காலம் அறலால் மறைதல் அற விளங்கி ஓட்டம் இறத்தல் அடி முடிவு அற்று ஒன்றாய் அறிவு மாத்திரமா ஞாட்டு பிரம்மம் உள வேறு ஒன்று இல்லை என்று உள்ளே நாடி. உள்ளே நாடி அதான் விஷயம், அதான் தொடக்கம். உள்ளே நாடி உள்முகமாக திரும்பி மனதை புற விஷயங்களிலிருந்து திருப்பி அகமுகமாக உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை நாடி, ஆத்மாவை தேடி, ஆத்மாவை பார்த்து ஆத்ம அகண்டாகார விருத்தியிலேயே இருந்து என்ற அர்த்தம். எப்படி அந்த ஆத்மா எப்படி இருக்கு? அறிவு மாத்திரமா நாட்டு பிரம்மம் உள, அந்த பிரம்மம் ஒன்றே இருக்கின்றது, பிரம்மம்தான் இருக்கின்றது, பிரம்மம்தான் ஆத்மாவாக இருக்கின்றது என்று வேதாந்த தத்துவத்தை தொடர்ந்து சிந்தனை செய்து பிரம்மம் உள
வேறு ஒன்று இல்லை. பிரம்மத்திற்கு அந்நியமாக இரண்டாவதாக வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் இல்லை, பிரம்மம் மாத்திரமே இருக்கின்றது என்று அந்த தத்துவ விசாரம் செய்து, அது எப்படி? திசை காலம் அறலால் மறைதல் அற விளங்கி, காலம் திசை இவைகளெல்லாம் முற்றிலும் நீங்கி அவைகளை விடுத்து அவைகள் இல்லாத, அதனால் பரிச்சின்னம் இல்லாத என்ற அர்த்தம். திசை காலம், திசைங்கிறது இடம், இடம் காலம், அதனால் கால வரையறை, வஸ்து வரையறை, தேச வரையறை என்று எல்லா நாமரூபங்களுக்கும் வரையறை இருக்கின்றது. திரிவித பரிச்சேதம் இருக்குது. அப்படி பரிச்சேதம் எதுவும் இல்லாததாக, கால தேச வஸ்து வரையறை இல்லாததாக என்ன அர்த்தம்? சர்வ வியாபகமானதாக. மறைதல் அற விளங்கி, அழிவு இல்லாததாக, பிறப்பு இறப்பு தோற்றம் மறைவு என்பது இல்லாததாக, நித்தியமாக இருக்கக்கூடியதாக. ஓட்டம் இறத்தல் அடி முடிவு அற்று. ஓட்டம், ஓட்டம் என்பது சலனம், விகாரம், விகாரம் எதுவும் இல்லாததாக, மாறுபாடு இல்லாததாக. இருக்குது, அது இருக்குது, நித்தியமாக இருக்கின்றது, மூன்று காலத்திலும் இருப்பதாக இருக்குது, வரையறை இல்லாமல் எங்கும் இருப்பதாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற அதுவும் தன் நிலையிலிருந்து மாறாததாக, விகாரம் இல்லாததாக இருக்கின்றது. அதனால் ஓட்டம் இல்லாமல். அப்புறம் இறத்தல் அடி முடிவு அற்று, மரணம் தொடக்கம் நடு என்பது இல்லாமல். ஒன்றாய், அது மாத்திரமாய், ஏகமாய், அத்வைத்தமாய், அகண்டமாய், அறிவு மாத்திரமாய். அந்த ஒன்று எப்படி இருக்குது? ஜடமாக இருக்கால? இல்லை, அது சேத்தன சொரூபமாக, ஞான சொரூபமாக, சைத்தன்ய சொரூபமாக அது இருக்கின்றது. அதனால் அறிவு மாத்திரமாய். அதனால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, முதல்ல சொல்லப்பட்டது சத்தியங்கிற லட்சணம் சொல்லப்பட்டது. முதல் முடிவு இல்லாமல், காலதேச வரையறை இல்லாமல், நித்தியமாக சத்தியமாக இருக்கக்கூடியது, ஏக்கமாக இருக்கக்கூடியது. அப்புறம் அது ஞான சொரூபமாக, ஞானமயமாக இருக்கக்கூடியது, அறிவு மாத்திரமாய். அப்படி இருக்கின்ற பிரம்மம் ஒன்றே உள்ளது. பிரம்மம் உல, வேறு ஒன்று இல்லை, அதுக்கு அந்நியமாக எதுவும் இல்லை. அப்போ அதுக்கு வேறாக தெரிகின்ற இந்த உலகம், நாமரூபங்கள் இதெல்லாம் மித்யா. எல்லாவற்றுள்ளும் ஆதாரமாக, ஆத்மாவாக அதுவே இருக்கின்றது. அதிலேயே இவைகள் இருக்கின்றன. இந்த நாமரூபங்கள், தோற்றங்கள் இருக்கின்றன. நாமரூபங்கள் சத்தியமாக இல்லை, வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது. அதனால் ஒன்றே இருக்கின்றதுன்னா ஒரு பிரம்மம் இருக்குது, உலகம் இருக்குது. அதனால் பிரம்மம்னு ஒன்று தான் இருக்குது, ஆனால் உலகம் என்று அநேகமாக, பிரம்மம் உலகம் என்று ரெண்டு இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. அதனால்தான் வேறு ஒன்று இல்லைன்னா. ஏன்னா விசிஷ்டாத்வைதத்தில் அப்படித்தான் அர்த்தம் பண்ணுறாங்க. அத்வைத்தம்னாக்கா, ஆமாம் அத்வைத்தம் யாருக்குன்னா ஈஸ்வரனுக்கு ஒப்பு உயர்வு அற்றவர். அந்த இறைவன் மகாவிஷ்ணு பெருமாள், அவருக்கு சமமாகவோ அவருக்கு மேலாகவோ இன்னொன்று இல்லை. ஆகவே அவர் அத்வைத்தமாக இருக்கின்றார். மகாவிஷ்ணு ஒருத்தர் தான், இந்த உலகத்திற்கெல்லாம் ரக்ஷகர் ஈஸ்வரன் ஒருத்தர் தான், அவர் மகாவிஷ்ணு. அதனால் அவருக்கு சமமாகவோ மேலாகவோ இன்னொருவர் இல்லை. அங்கே அத்வைத்தம் இருக்குது. ஆனால் அவருக்கு கீழாக உலகங்கிறது இருக்குது, அது சத்தியமாக இருக்குது. ஜீவர்கள் இருக்கிறார்கள், நானா ஆத்மாக்கள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் சத்தியமாக இருக்கின்றன என்று விசிஷ்டாத்வைதம் சொல்லுகின்றது. விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அப்படி. அதனால் ஒன்று அப்படின்னு சொல்கிற பொழுது பரம்பொருள் ஒன்று என்பதோடு நிறுத்தி கொள்கிறார்கள். பரம்பொருள் ஒன்று தான், ஆனால் அதற்கு அந்நியமாக உலகம்னு வேறாக இருக்குது, ஜீவர்கள் இருக்கிறார்கள் என்று. இந்த ஜீவர்களெல்லாம் அந்த ஒன்றேயான பரம்பொருளை, அத்வைத்தமான பரம்பொருளை வணங்கி வழிபட்டு அதில் சரணாகதி அடைந்து இருக்க வேண்டும்னு சொல்கிறது விசிஷ்டாத்வைத்தம். அதில் ஒன்று அப்படிங்கிற பொழுது அந்த ஒன்று ஞானமயம். ஆனால் அதற்கு மேலே வேறு ஒன்று இல்லை, அதற்கு அந்நியமாக இன்னொன்று இல்லைங்கிற பொழுது தான் தெளிவான அத்வைத்தம். உலகம் இருக்குது, பிரம்மம் இருக்குது. உலகம் நானாவாக இருக்குது, பிரம்மம் ஒன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. பிரம்மத்திற்கு வேறாக உலகம் இரண்டாவதாக இல்லை. வேறு ஒன்று இல்லை. அந்த பிரம்மத்துக்கு அந்நியம்னு சொல்லிக்கொள்வதற்கு எதுவுமே
இல்லை. அப்போ இருக்கிறதா தெரியுதே, வேறுபாடுகள்லாம் இருக்கே, உலகம் இருக்குது, நான் இருக்கிறேன், உலகம் இருக்குது, உடல்கள் இருக்கின்றன, அதெல்லாம் தோற்ற மாத்திரம், அவைகளெல்லாம் அத்தியாசம், கல்பனா மாத்திரம், வாஸ்தவம் இல்லை. அது அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார். ஆதியின் கற்பனை பொருந்தும் உளம் எம்மட்டும் உளமாதியின் கற்பனை பொருந்தும். இதெல்லாம் வெறும் கற்பனையாக இருக்கின்றன. வேதங்கள் தெரியுது, ஆனால் வேதங்கள் வாஸ்தவம் இல்லை என்பது தான் அத்வைத சித்தாந்தம். அதனால் பிரம்மம் வேறு ஒன்று இல்லை, பிரம்மத்திற்கு அந்நியமாக வேறு எதுவுமே இல்லை. இருப்பதாக தெரிவதெல்லாம் மித்யா, பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா என்ற அந்த ஞானம். அதனால் இங்கே உள்ளே நாடினாக்க ஏதோ கண்ணை மூடி உள்ள ஸ்வரூபத்தை, ஆத்மாவை தேடி அதையே தியானம் பண்ணிக்கொண்டுனா, தியானம் பண்ணுறதுனா என்னது? அதனுடைய லக்ஷணங்களை சிந்தனை பண்ணுறது, அதனுடைய ஸ்வரூபத்தை சிந்தனை பண்ணுறது. அதாவது அகண்டாகார விருத்தின்னு சொல்கிறோம். சித்த விருத்தி நிரோதம் என்பது இல்லை. யோக சாஸ்திரத்தில் விருத்திகளே இல்லாமல் போனால் மனது சலனம் நிஷ்சலனமாக இருக்கும், ஸ்வரூபத்தில் இருக்கும், அல்லது சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும், அதனால் சாந்தி இருக்குது, சமாதி கிடைக்கும் என்பது யோக சாஸ்திரம் சொல்கிறது. அதையும் புரிந்து கொள்ளணும். இங்கே அகண்டாகார விருத்தி வேதாந்த சாஸ்திரத்தில் நம்ம குரு மூலமாக எந்த தத்துவ ஞானத்தை ஸ்ரவணம் பண்ணமோ அந்த தத்துவ ஞானத்தை தொடர்ந்து சிந்தனை பண்ணுறது. இந்த அத்தியாரோப அபவாத கிரமத்தெல்லாம் சிந்தனை பண்ணுறது, பஞ்சகோஷ விவேகம் பண்ணுறது, அவஸ்தாத்திரைய விவேகம் பண்ணுறது. அப்படி சிந்தனை பண்ணி காரணத்திற்கு வேறாக காரியம் இல்லை, பிரம்மத்திற்கு வேறாக உலகம் இல்லை, உலகம் என்று இருப்பதாக தோன்றுவது வெறும் தோற்றம் மாத்திரம், மித்யா என்று அபியாசம் பண்ணணும். அதான் தியானம். இங்கே வேதாந்தத்தில் தியானங்கிறது அதுதான். அபரோக்ஷ அனுபூதிங்கிற நூலில் ஆச்சாரியர் அதெல்லாம் தெளிவாக சொல்கிறார். அஷ்டாங்க யோகத்தையே வேதாந்த பரமாக எப்படி புரிந்து கொள்ளணும்னு அபரோக்ஷ அனுபூதியில் விரிவாக ஆச்சாரியர் சொல்லுகின்றார். அதனால் இங்கே வேதாந்த தியானம், ஆத்ம தியானம் என்பது அகண்டாக்கார விருத்தி, ஏக விருத்தி, பிரம்மாக்கார விருத்தி. பிரம்மம் தான் இருக்குது என்பதை சிந்திப்பது. அதே மாதிரி பஞ்சீகரணம்ங்கிற ஒரு நூல், அதற்கும் அது ஆச்சாரியர் பண்ணியிருக்கிறது. அதுக்கு சுரேஸ்வராச்சாரியர் விரிவாக பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அதிலையும் சமாதி விதியும் வியாக்கியாசியாம அப்படின்னு சமாதி விதியை சொல்லுகிறேன்னு சொல்லி அத்தியாரோப அபவாதம் தான் சொல்லுகின்றார். ஆனால் சமாதினாக்கா ஏதோ கண்ணை மூடிட்டு இல்லை கூரையை பார்த்துட்டு வேறு எதையோ பார்த்து கொண்டு இருத்தல் என்பது இல்லை. புற விஷயங்கள் நினைக்காமல் இந்த பிரம்ம தத்துவத்தை, பிரம்மத்திற்கு அந்நியமாக உலகம் இல்லை என்பது எப்படி என்பதை சிந்தனை பண்ணுறதா நிதித்தியாசனம். அதனால் இதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் சொல்கிறதா இந்த வரி அதுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் பிரம்மம் வேறு ஒன்று இல்லை என்று உள்ளே நாடி. அதனால் இங்கே புத்தி இருக்குது, மனசு இருக்குது, ஆனால் நிறைய விஷயங்களை மித்யாவும் ஆதாரமான பிரம்மம் சத்தியம் என்றும் சிந்தனை பண்ணுறது, அதுதான் தியானம், அதுதான் உள்ளே நாடுதல். ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கி மட்டும் இல்லை, பல காலமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அப்படித்தான் நினைக்கிறாங்க. தியானம்னாக்கா கண்ணை மூடி குருவை நினைக்கிறது, இல்லை ஈஸ்வர ரூபத்தை நினைக்கிறது, இல்லை அதுவும் இல்லாமல் வேறு எதையோ நினைத்து கொண்டு இருக்கிறது என்று மட்டும் நினைக்கிறார்கள். அது மட்டும் தியானம் இல்லை, அதெல்லாம் ஆரம்ப நிலைகள். நேத்தம் எதித்தம் உபாசத்தேன்னு உபனிஷத்தில் சொல்லுதே, நீ எதை உபாசித்து கொண்டு இருக்கிறாயோ அப்படி சகுணமாக ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு அது பகவான், நான் பக்தன், அது தியேயம், நான் தியானம் பண்ணுறேன், நான் தியாத்தா என்ற பேதங்களோடு சிந்தனை பண்ணுறது அது அல்ல என்று உபனிஷத் தெளிவாக சொல்லுகின்றது. அதனால் உள்ளே நாடிங்கிற பொழுது இங்கே வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நிதித்தியாசனத்தை ஞானபரமாக பண்ண முடியும். அதனால் ஆத்மா பிரம்மம், பிரம்மத்திற்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் முன்னாடி பிரம்ம லக்ஷணங்கள்லாம் சொல்லியிருக்கு. அது பரிச்சேதம் இல்லாதது, மாறுதல் விகாரம் முதலானவைகள் இல்லாதது, பிறப்பு இறப்பு இல்லாதது, அந்த லக்ஷணங்கள் எல்லாம் அதுதான் சொல்லியிருக்கு. ஏக்கமாக, அத்வைத்தமாக, ஞானஸ்வரூபமாக அது இருக்குது என்று சிந்தனை செய்ய வேண்டும் என்று உள்ளே நாடி. அதுக்கப்புறம் என்னென்னா, நான் என்பது விட்டு காயம் இல்லா பெரியோனாய். இந்த இதுவரைக்கும் நினைத்திருந்த அஞ்ஞானத்தினால
நான் என்று நினைத்திருந்த சரீரத்தை நான் இல்லை என்று விட்டு, அதனால் நான் என்பதை விட்டு நான் சரீரத்தில் இருக்கின்ற நான் என்ற அபிமானத்தை விட்டு, நான் என்ற அந்த கற்பனையை விட்டு, நான் என்ற எண்ணத்தை விட்டு, இந்த முதல் 3வது வரியில் நாட்டு பிரம்மம்னு இருக்குது. நாட்டு என்பது நாட்டப்பட்ட, பிரதிபாதிக்கப்பட்ட, விவரிக்கப்பட்ட, அறிவு மாத்திரமாக சைத்தன்ய சுரூபமாக ஏகமேவ அத்விதீயம்னு உபனிஷத்துக்களில் சாஸ்திரங்களில் நிலைநாட்டப்பட்டிருக்கின்ற பிரம்மம் ஒன்றே உள்ளது அப்படின்னு சிந்தனை பண்ணணும். அதனால் நாட்டுதல்னால் நிலைநாட்டுதல்னு சொல்கிறோம்ல, அப்படி பிரதிபாதிக்கப்பட்ட, விவரிக்கப்பட்ட, சாஸ்திரங்களில் உபனிஷத்துக்களில் காட்டப்பட்ட என்ற அர்த்தம். அதே மாதிரி காட்டு என்று 4வது வரியில் காட்டு நான் என்பது விட்டு நான், காட்டுனா இது நான் நான் என்று சரீரத்தை மையமாக கொண்டு தெரிவித்து கொண்டிருக்கின்ற, காட்டுனா காட்டுகின்ற, தெரிவிக்கின்ற, உடலை நான் என்று தெரிவிக்கின்ற அந்த எண்ணங்களை விடுத்து, நான் என்பது விட்டுட்டா அப்புறம் என்னது? காயம் இல்லா. காயம் இல்லைன்னா அந்த சரீரம் இல்லாத, சரீரம் நான் இல்லைன்னு விட்டுட்டா அதுவே சரீரம் இல்லாமல் இருக்கிறது. சரீரத்தை விடணுங்கிறது இல்லை, சரீரம் நான் என்ற எண்ணத்தை விடணும். அந்த விட்டுட்டா அதுக்கப்புறம் நான் மகாத்மாவாய் இருக்கின்ற, பெரியோனாயினா மகாத்மாவாய், மகாத்மாவனா மகத்தான ஆத்மாவாக தன்னை உணர்ந்து அதுவாக இருந்து, என்னது அடுத்த பாடல், ஏக உருவாய், ஏக உருவமாய், ஏகமாய் அந்த மனது அந்த ஆத்மாவாக, ஆத்ம ரூபத்தில் அகண்டாகார பிரம்மமாகவே இருத்தல், ஏக உருவாய். முதல்ல ஒன்றுன்னு வந்தது, அது ஒன்றாக இருக்கிற பரம்பொருள். இங்கே ஏக உருவாய்ங்கிறது மனது ஒன்றாக இருத்தல், அந்த பரம்பொருளோடு அந்த ஆத்ம தத்துவத்தோடு மனது ஒன்றித்து இருத்தல், அது ஏக உருவாய். அதனால் இது மனதோட நிலை. முதல்ல சொன்ன ஏக்கம்ங்கிறது பிரம்மத்தினுடைய லட்சணம், ஏக்கமேவ அத்விதீயம்னு பிரம்ம லட்சணம். பிரம்மம் மட்டும்தான் சத்வஸ்துவாக இருக்குது, மற்றதெல்லாம் மித்யாவாக இருக்கிறதுன்னு பிரம்ம லட்சணம். இங்கே ஏக்க உருவாய்ங்கிறது மனது ஒருமுகப்பட்டு இருத்தல். உபசாந்த மோனம் எய்தி, தொடர்ந்த இந்த ஆத்ம தியானத்தினால, நிதித்தியாசனத்தினால உபசாந்த மோனம் எய்தி, உபசாந்தமான மௌனத்தை, மௌனத்தை அடைந்து, அதனால் சாந்திம் ஆப்னோதி. இதெல்லாம் இதே தான் நம்ம ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தில் பகவத்கீதையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அந்த உபசாந்த நிலையை, மனது பரிபூர்ண சாந்தமடைந்த நிலையை, அந்த மோட்ச நிலையை, அந்த மௌனத்தை எய்தீன, மனது நிஷ்சலனமாக இருக்கக்கூடிய அந்த மௌனத்தை, ஞானத்தினால நிஷ்சலனமாக இருக்கக்கூடிய அந்த மௌன நிலையை எய்தி, நின் உணர்வில் சோகம் அற்ற சுகி ஆவாய். உன்னின் உணர்வில், உன்னுடைய உணர்வில், நான் உன்னுடைய சொரூபத்தில், உன்னுடைய சொரூபத்தில், உணர்வுங்கிறது இங்கே ஞானம் ஆத்மாவை குறிக்கிறது. உணர்வு சொரூபமான, ஞான சொரூபமான, ஞானமயமான ஆத்மாவில் சுகி ஆவாய், ஆத்மாவிலேயே இருந்து, ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டகான, தன்னிடத்தில் தானே இன்புற்றிருப்பவனாய் இருப்பாயாக, எல்லா சோகங்களும் நீங்கியவனாக. ஏன்னா சோகப்படுத்துறதுக்கு 2வது விஷயங்கள் எதுவும் இல்லை, எல்லாத்தையும் மித்யான்னு நீக்கியாகிவிட்டது. ஆனால் சோகப்படுற மனமே இல்லை, அந்த மனது அகண்டமாக, ஏகமாக, அத்வைத்தமாக, ஆத்மாவாக, பூர்ணமாக அந்த பூர்ண உணர்வில் இருக்கின்றது. அப்படி சுகமாக நீ இருப்பாயாக. அதுக்கப்புறம் இது முதல் வாக்கியம், இது ஒரு வாக்கியம், இது முதல் வாக்கியம். நீ உன்னுடைய சொரூபத்தையே தியானம் பண்ணி, அந்த சொரூபமாகிய ஆத்மாவுக்கு பிரம்மத்திற்கு வேறாக 2வதாக அந்நியமாக எதுவும் இல்லை என்ற அனைத்தையும் நீக்கி, அந்த சொரூபத்திலேயே மனதை லயப்படுத்தி ஆத்மானந்தத்தை அனுபவித்து கொண்டு இருப்பாயாக. இது முதல் ஹிதோபதேசம். அதுக்கப்புறம் இதை தவிர சம்சார நிவர்த்திக்கு வேறு உபாயம் இல்லை என்பதை சொல்லுகின்றார். எது வரைக்கும் மனசு துவைத்த விஷயங்களை நினைத்து கொண்டிருக்கோ அது வரைக்கும் இந்த பிரபஞ்சமானது தெரியும், அது வரைக்கும் சம்சாரமானது இருக்கும். இப்போ சம்சார நிவர்த்தினா இந்த துவைத்த சிந்தனை எப்போ போகுதோ அப்போ தான் சம்சார நிவர்த்தி என்பதை சொல்லுகின்றார்.
தொடர் அஞ்ஞான நினைவு எம்மட்டு ஆகும் பிரம்ம பாவனை மேவாது அம்மட்டும். அம்மட்டும் பிரம்ம பாவனை மேவாது. அஞ்ஞான நினைவு எம்மட்டும் தொடர்ந்து வந்தால் அஞ்ஞான நினைவானது, அஞ்ஞான நினைவுங்கிறது அஞ்ஞான காரியமான துவைத்த விஷயங்களை பற்றிய நினைவு வாசனைகள். அதனால் உலக நினைவு, உலக சிந்தனை எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் பிரம்ம பாவனை வராது. அதனால் இந்த உலகத்தை சிந்தனை பண்ணுறதை நம்ம நிறுத்தணும், பிரம்மத்தை சிந்தனை பண்ணுறதை செய்ய வேண்டும், பிரம்மத்தில் மனதை நிறுத்த வேண்டும். உலக சிந்தனைகளை நிறுத்தி பிரம்மத்தில் மனதை நிறுத்த வேண்டும். அதனால் அஞ்ஞான நினைவு இருக்கிற வரைக்கும், விஷய சிந்தனை இருக்கிற வரைக்கும் ஆத்ம சிந்தனையானது, பிரம்ம பாவனையானது, பிரம்ம நிஷ்டையானது வராது. அதனால் பிரம்ம பாவனைங்கிறது பிரம்ம நிஷ்டைன்னு அர்த்தம். ஞான நிஷ்டைன்னு சொன்னாரே, ஸ்தித பிரஜைன்னு சொன்னாரே, அந்த பிரம்ம நிஷ்டை. அதனால் சமம் தமம், அப்புறம் வேதாந்த சாஸ்திர சிந்தனம், அதுதான் அங்கே பகவத்கீதையிலேயும் நம்ம உபாயமாக பார்த்தோம். ந காமகாமி அப்படின்னு அர்த்தம் விளக்கம் கொடுத்தார். காமத்தை விரும்பி கொண்டிருக்கிறவன் ஆத்மாவை அடைய மாட்டான் என்று அங்கே சொன்னோம். அதே தான் இங்கே பிரம்ம பாவனை மேவாது. இங்கே விஷய சிந்தனை இருக்கிற வரைக்கும், அஞ்ஞான காரியமான விஷய சிந்தனை இருக்கிற வரைக்கும், அஞ்ஞான காரியமான விஷயங்களை குறித்த சிந்தனை எது வரைக்கும், எண்ணமானது மனதில் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் பிரம்ம பாவனையானது வராது. புவி வலையில் போக மயல் எம்மட்டம் மட்டும் உளம் ஆதியின் கற்பனை பொருந்தும். அதனால் எதுவரைக்கும் இந்த பூமியாகிய வலை போகமாகிய மயக்கம், உலகமாகிய வலை, இந்த உலகம் பெரிய நெட்வொர்க்காக இருக்கின்றது. அதனால் வேர்ல்டு வைடு நெட்வொர்க்கு இதுதான். அதனால் பூமியே பெரிய நெட்வொர்க்கு தான். பல லோகங்கள் இருக்குது, அவைகளுக்குள்ள தொடர்பு இருக்குது, சரீரங்கள் இருக்குது, சரீரங்களுக்குள்ள தொடர்பு இருக்குது. இதெல்லாம் ஒன்றுக்கொன்று சார்ந்து இருப்பதாக, ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டதாக இருக்குது. இன்னொன்று வலைங்கிறது இந்த ஆத்மாவை வலையாக இருந்து கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. அதனால் சம்சார வலை, சம்சார கட்டு, அதுதான் புவி வலை. அதில் என்ன இருக்குது? எண்ணற்ற போக விஷயங்கள் இருக்குது. அதில் மயக்கமானது எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும். அதனால் உலகம் சத்தியம், உலகம் இருக்கிறது என்ற எண்ணம் எது வரைக்கும் இருக்கோ, உலகத்திலிருந்து நமக்கு சுகதுக்கங்கள் வருகின்றனங்கிற எண்ணம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் உலகத்தை விட்டு மனது மாறாது, திரும்பாது. உலக சிந்தனையானது இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் போக மயல் மட்டும் உளம் ஆதியில் கற்பனை பொருந்தும். அது வரைக்கும் உள்ளம் முதலான கற்பனையானது இருந்து கொண்டே இருக்கும். அதனால் உள்ளம் ஆதியின், உளம்ங்கிறது உள்ளம் முதலான, மனது முதலான எல்லா கற்பனைகளும் இருக்கும். மனதே ஒரு கற்பனை. மனது உலகத்தை கற்பனையாக பார்த்து கொண்டு இருக்கின்றது. அந்த மனதே ஒரு கற்பனை தான். அதனால் மனது முதலான எல்லா கற்பனைகளும் இருக்கும். அதில் நம்ம பார்த்து கேட்டு அனுபவித்த போக விஷயங்கள் எல்லாம் நம்ம மோகத்தினால, மயக்கத்தினால, அஞ்ஞானத்தினால சத்தியமாக கருதுகின்றோம். அப்படி அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் மனசு அடங்காது. மனது அடங்காத வரைக்கும் பிரம்ம பாவனையானது வராது. இப்போ மனது அடங்க வேண்டும் என்றால் மனது எந்த விஷயங்களை, எந்த உலக விஷயங்களை, எந்த போக விஷயங்களை பற்றி கொண்டு இருக்கின்றதோ அதெல்லாம் மித்யா என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து திரும்ப வேண்டும். அது மித்யாங்கிற ஞானம் உறுதி வரை, இந்த ஞான நிஷ்டை வர்ற வரைக்கும் மனது அடங்காது. அல்லது அவைகள் மித்யாங்கிறது உறுதி ஆகாத வரைக்கும் மனது அதிலிருந்து விலகாது. அதான் சொல்கிறார். அதனால் காணல் நீர் பார்க்கிறோம், காணல் நீர் சத்தியம் என்று நினைக்கின்ற பொழுது பிரவர்த்தியானது இருக்குது. எப்போ அது வெறும் சத்தியம் இல்லை, வெறும் தோற்ற மாத்திரம் என்று நமக்கு நிச்சய ஞானம் வருதோ அப்போ தான் மனது அதை நோக்கி போகிறத நிறுத்தும். அந்த பிரவருத்திங்கிறது அப்போ தான் நிற்கும். ஆனால் உலகத்தையும் சத்தியமாக வைத்துக்கொண்டு நான் உலகத்தையும் அதே சமயம் உலகத்திலிருந்து விலகணும்னு நினச்சா விலக முடியாது. அதனால தான் துவைத்தம் சம்சார நிவர்த்திக்கு முழுமையான சாதனம் இல்லைன்னு சொல்கிறோம். எது வரைக்கும் துவைத்த ஞானம் இருக்கோ, உலகம் சத்தியம் அப்படின்னு எண்ணம் இருக்கிற வரைக்கும்
உலகத்திலிருந்து வரக்கூடிய சம்சாரமும் இருக்கத்தான் செய்யும். அதனால் துவைத்த மதங்கள் எல்லாம் தவறானதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா துவைத்த மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? பிரம்மம் சத்தியம், மகாவிஷ்ணு அல்லது பரமசிவம் சத்தியம்னா ஜெகத்தும் சத்தியம், நம்ம சரீரமும் சத்தியம், ஜீவத்துவமும் சத்தியம்னு சொன்னால் அதிலேருந்து நிவர்த்திங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. அவைகள் சத்தியமாக இருக்குன்னா அதிலேருந்து வரக்கூடிய இன்பத் துன்பங்களும் சத்தியம். இப்போ இன்பத் துன்பங்கள் சத்தியமாக இருக்குன்னா அதை நிவர்த்தி பண்ண முடியாது. அது நிவர்த்தி பண்ண முடியும்னாக்கா அவைகள் சத்தியம் இல்லை. ரெண்டு தான் சான்ஸு. அது சத்தியம்னு ஏற்றுக்கொண்டால் உலகம் சத்தியம், ஜெகத் சத்தியம், சரீரம் சத்தியம், அல்லது அதற்கு வரக்கூடிய இன்பத் துன்ப அனுபவங்கள் எல்லாமே சத்தியம் என்றால் அதை எந்த காலத்திலும் நீக்க முடியாது. அப்போ மோட்சம் என்பதற்கான வாய்ப்பே இல்லை. தற்காலிகமாக பகவானை சரணாகதி அடைந்து உலகத்தை மறந்துட்டு இருக்கலாமே வெளிய நிரந்தரமான விடுதலை என்பது இல்லவே இல்லை. ஏன்னா இது சத்தியமாக இருக்குது, அதை நீக்கவே முடியாது. இல்லை இது சத்தியம் இல்லை, ஒரு காலத்தில் நீங்குகின்றது, பராபக்தியினால் நாம் உலகத்தை நீக்க முடியும் என்றால் அப்போ அது சத்தியம் இல்லை. எது நீக்க முடியுமோ அது சத்தியமாக இருக்க முடியாது. எது சத்தியமாக இருக்கோ அதை நீக்க முடியாது. இல்லை இந்த உலகம் சத்தியங்கிறதுல நமக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தால் நமக்கு சம்சாரத்திலிருந்து நிவர்த்திக்கான வாய்ப்பே இல்லை. உலகம் சத்தியம் இல்லை என்பது உண்மையாக இருந்தால் அப்போ தான் சம்சார நிவர்த்தியானது ஏற்பட முடியும். ஆகவே இந்த மோட்சங்கிறது உலகம் மித்யாவாக இருக்கின்ற பொழுது மட்டுமே சாத்தியம். இதைத்தான் நம்ம அத்வைத சித்தாந்தத்தில் அதனால தான் உலகத்தை மாயா மித்யாங்கிறத நிரூபணம் பண்ணுறதுக்கு நிறையா விளக்கங்கள் தர்க்கங்கள் கொடுக்குறோம். மாண்டூக்கிய உபநிஷத்தெல்லாம் பார்த்தா முழுக்க அதுதான் இருக்குது. ஏன்னா உலகம் சத்தியம்னு வைத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு சம்சார நிவர்த்தி என்பது இல்லவே இல்லை. அப்படி இல்லவே இல்லைனாக்கா சாஸ்திரங்கிறதே அப்பிரமாணமாக ஆகிவிடுகிறது. சாஸ்திரம் படிக்க வேண்டிய, ஏன்னா சம்சார நிவர்த்தி இல்லைன்னா சாஸ்திரத்துக்கே அவசியம் இல்லையே. இந்த ஞானம், ஞான பரம்பரை, சாஸ்திரங்கள் இவைகள் எல்லாமே பொய் என்று ஆகிவிடும். அதனால் சாஸ்திரம் சத்தியம்னாக்கா உலகம் சத்தியம் இல்லை. சாஸ்திரம் சொல்லுகின்ற வாக்கு சத்தியம்னா மோட்சங்கிறது சத்தியம் என்றால் சாஸ்திரங்களை படிக்கிறதுனால மோட்சமானது சித்திக்க வேண்டும், சித்திக்கும் என்றால் உலகம் சத்தியமாக இருக்க முடியாது. இதுதான் அத்வைத சித்தாந்தம், இதுதான் வாஸ்தவமும் கூட. அதனால் இந்த மனசு உலகத்தில் இருந்து திரும்பணும், உலகத்தை மறக்கணும், அதிலிருந்து சம்சார நிவர்த்தியானது ஏற்பட்டு பிரம்ம பாவமானது வரணும்னா உலகத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தியானது மனதிலிருந்து நீங்கணும். அந்த வாசனை நம்ம மேலோட்டமாக சாஸ்திரங்களை படிக்கிறோம், கேட்கிறோம், அல்லது திரும்ப திரும்ப பார்த்தாலும் கேட்டாலும் நம்ம மனசில், ஆழ் மனசில் உலகம் சத்தியங்கிற அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்குது. இந்த துவைத்த பிரபஞ்சம், துவைத்த சித்தாந்தம் ஏன்னா நமக்கு அனுபவத்தில் இருக்கிறதுனால, உடம்பு அனுபவத்தில் இருக்குது, உலகமும் அனுபவத்தில் இருக்குது. அதனால் இது சத்தியங்கிறத நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை, அதை ஜீரணிக்க முடியவில்லை. அதனால தான் நமக்கு பிரம்ம பாவனைங்கிறது வர்றதில்லை. எத்தனை வருஷங்கள் சாஸ்திரம் படித்தாலும் அப்படியே இருந்து கொண்டு இருக்குது. சாஸ்திர ஞானம் ஒரு பக்கம் இருக்குது, உலக விவகாரங்கள் ஒரு பக்கம் இருக்குது. அந்த விவகாரங்கள் வர்ற பொழுது அதனால் இன்பத் துன்பங்கள் வர்றதும் இருக்குது. அதனால் எதுவரைக்கும் போகமயல் எம்மட்டம், மட்டம்ங்கிறது மட்டுங்கிறது தான், எதுவரைக்கும் போகமயல் இருக்கின்றதோ அது வரைக்கும் மனசு போகாது. இந்த போகம் சத்தியம்னு நினைக்கிற வரைக்கும் மனது இருக்கத்தான் செய்யும். இப்போ மனது இருக்கிற வரைக்கும் சம்சாரம் வரத்தான் செய்யும். அதில் சம்சாரம் இல்லாமல் போகணும்னா மனது இல்லாமல் போகணும். மனது இல்லாமல் போகணும்னா போகம் நீங்க வேண்டும், போக விஷயங்கள் நீங்க வேண்டும். போக விஷயங்கள் நீங்கணும்னா அது மித்யா என்ற தெளிந்த உறுதியான ஞானம் நமக்கு இருக்கணும். அது மித்யான்னா அப்போ வேறு எது சத்தியம்? பிரம்மம் மட்டும். எல்லாமே மித்யான்னா சூன்யவாதமாயிருது. அதையும் பார்த்துக்கொள்ளணும். இங்கே எதுவுமே இல்லை. பௌத்தம் என்ன சொல்லுது? சூன்யவாதம், க்ஷணிய விஞ்ஞானம்னு சொல்கிறோம், அல்லது சூன்யவாதம்னா இது எல்லாமே மித்யான்னா இங்கே சத்தியமாக எதுவுமே கிடையாது, எல்லாமே மித்யா என்று அனைத்தையும் விட்டுவிடுதல் என்பது தான் பௌத்தர்களுக்கு நிர்வாணம். ஆனால் இது
மித்யா என்பது மட்டுமல்ல, இந்த மித்யாவான வஸ்துக்குள்ள சத்தியமான ஒரு பிரம்மமானது இருக்கின்றது. மித்யாவான பொய்யான தோற்றங்களுக்குள்ள சத்தியமான பிரம்மமானது இருக்கின்றது. அதனால் உலகம் மித்யான்னு நம்ம உலகத்திலிருந்து விலகலாம், உடம்பு மனசு மித்யான்னு அதிலிருந்து விலக வேண்டும், விலகலாம். ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்றே சத்தியம் என்று அதனிடத்தில் மனதை நிறுத்தணும். அதை நீ செய்வாயாக என்பதை தான் இங்கே சொல்லுகின்றார். அதனால் இந்த 2 பாடல்கள் ரொம்ப முக்கியமான அழகான பாடல். அதான் நிர்வாண பிரகரணம்ங்கிறதே இதுதான். இப்படித்தான் முழுக்க இந்த 750 பாட்டு இப்படி தான் இருக்க போகுது. இதை பல கோணங்களில் பல கதைகள் மூலமாக இது விவரித்து சொல்லப்பட போகின்றது. 750 பாடல்களில் இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப, அது எத்தனை வருஷம் போகும்னு தெரியலை, 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ தெரியாது. நம்ம தொடர்ந்து படிக்கிற பொழுது இந்த எல்லா பாடல்கள்லையும் இதுதான் வேறு வேறு கோணங்களில் வேறு வேறு கதைகள் மூலமாக சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த நிர்வாண பிரகரணத்துக்கான ஒரு முகவுரையாக இந்த பாடல்கள் இருக்கின்றன, ஹிதோபதேசமாக இந்த பாடல்கள் இருக்கின்றன. இதனுடைய விரிவு தான் பின்னாடி வரப்போகுது. அதனால் இது நமக்கு இங்கே தெளிவாக இருந்தால் இன்னும் போக போக அது நன்றாக நமக்கு விளங்கும். தெளிவாக இல்லைனாலும் திரும்ப திரும்ப கேட்க கேட்க அது விளங்கும். அதுக்கு தான் கதைகள்லாம் சொல்ல போகிறார். அதனால் அடிப்படை விஷயம் இதுதான். இதுதான் சூத்திரம் இதுதான். மனது பிரம்மம் உல வேறு ஒன்று இல்லை என்று உள்ளே நாடி நின்னுணர்வில் சோகமற்ற சுகி ஆவாய். அதுதான். அது நடக்கணும்னா உலகம் மித்யாங்கிறது தெளிவாக இருக்கணும். உலகம் மித்யான்னு தெளிவானா மனது முதலான எல்லா கற்பனைகளும் நீங்கும். மனது முதலான கற்பனைகள் நீங்கினா பிரம்ம பாவனை மாத்திரம் இருக்கும். பிரம்மமாக இருத்தல். அப்படி மனது முதலானவைகள் மித்யா என்று நீங்கியவன் பிரம்மமாக இருக்கின்றான். அதனால் பிரம்மபூதோ பவத்தின்னு பகவத்கீதையில் பார்த்தோமே, அதே தான் இங்கே. பிரம்மபூதனாக அவன் இருக்கிறான். அடுத்த பாட்டு, 3வது பாடல். சித்தமாயை மனம் ஜீவன் ஒன்றும் இல்லை திகழ் பிரம்மம் ஒத்த ஒன்றாய் பெருங்கடல் போல் உகண்டு வளரும் உத்தமனே பொத்த உடலை நான் என எம்மட்டு காணும் இப்பொருளில் வத்து எனும் பாவனை எம்மட்டு அம்மட்டு உளமாதியின் மயக்கம். சித்தமாயை மனம் ஜீவன் ஒன்றும் இல்லை திகழ் பிரம்மம் ஒத்த ஒன்றாய் பெருங்கடல் போல் உகண்டு வளரும் உத்தமனே பொத்த உடலை நான் என எம்மட்டு காணும் இப்பொருளில் வத்து எனும் பாவனை எம்மட்டு அம்மட்டு உளமாதியின் மயக்கம். சென்ற பாடல்கள் 2 பாடலில் சொன்னதனுடைய விரிவு விளக்கம் இந்த பாடலில் வருகின்றது. அதனால் அதையே சொன்ன கருத்தையே விரித்து சொல்லுகின்றார். சித்தம் சித்தம் மாயை மனம் ஜீவன் ஒன்றும் இல்லை திகழ் பிரம்மம் ஒத்த ஒன்றாய் பெரும் கடல் போல் உகண்டு வளரும் உத்தமனே. உத்தமனேங்கிறத முதல்ல போட்டுக்கொள்ளணும். உத்தமன் உத்தம புத்திரன் ராகவன் ஸ்ரீராமரே. மேலான உத்தம குணங்களை உடையவன் உத்தமன். சித்தம் மாயை மனம் ஜீவன் ஒன்றும் இல்லை.
சித்தம்ங்கிறதோ மாயை என்பது, சித்தம் என்பது சிந்தன கர்த்திரு சித்தம், நமக்கு வாசனைகள் சேர்ந்திருக்கிற இடம், நம்ம சிந்திப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த கரணம், அது சித்தம். அதனால் நம்ம அந்த கரணம்ங்கிற பொழுது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு பார்க்குறோம். அதில் அந்த சித்தம் என்ற சிந்தனாகரணம், சிந்தனைக்கு உதவியாக இருக்கக்கூடிய கரணம், அல்லது வாசனைகள் இருந்து அந்த வாசனைகளுடைய அடிப்படையில் தான் நம்ம சிந்தனை பண்ணுறோம். ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணுறோம்னாக்கா நமக்குள்ளே அந்த விஷயங்களை குறித்த என்ன அறிவானது ஏற்கனவே பதிவாகி இருக்கின்றதோ அந்த அடிப்படையில் தான் சிந்தனை பண்ணுறோம். அதனால் அது சித்தம். அப்புறம் மாயை, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய மாயை பிரதானம் என்ற மாயை. அப்புறம் மனசு, சங்கல்ப விகல்பமாக இருக்கக்கூடிய மனது, ஜீவன், இவைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஜீவன், பிரதிபிம்ப சைத்தன்யம். இந்த ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்குது. அது அந்த கரணத்தில் பிரதிபிம்பித்து அந்த அந்த கரணத்தோடு சேர்ந்து இருக்கிறது தான் ஜீவன் என்பது. அதனால் மனசு, அந்த கரணமும் பிரதிபிம்ப சைத்தன்யமும் சேர்ந்தது தான் ஜீவன். மனம் ஜீவன். ஒன்றும் இல்லை, இவைகள் எதுவும் வாஸ்தவமாக இல்லை, இதெல்லாம் எதுவும் பரமசத்தியமாக இல்லை, பரமார்த்தமாக இவைகள் இல்லை. பரமார்த்தமாக இருக்கிறது பிரம்மம் ஒன்றுதான். திகழ் பிரம்மம் ஒத்த ஒன்றாய் பெருங்கடல் போல் உகண்டு வளரும். அந்த பிரம்மம் என்பது பெருங்கடலாக இருக்கின்றது. அதிலிருந்து தோன்றுகின்ற அலைகள் போல இவைகளெல்லாம் இருக்கின்றன. அதனால் அதற்கு அந்நியமாக இவைகள் இல்லை. அந்த பிரம்மத்திற்கு, ஒன்றையான பிரம்மத்திற்கு அந்நியமாக இது எதுவும் இல்லை. பிரம்மம் ஒத்த ஒன்றாய் பெருங்கடல் போல் உகண்டு வளரும். உத்தமனே, பொத்த உடலை இப்படி இருக்கிறது. அதனால் இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான். இந்த சித்தம், பிரதானம், மனம், ஜீவன் இவைகளெல்லாம் அந்த பிரம்மத்திற்கு வேறாக அந்நியமாக இல்லை. அந்த பிரம்மத்தினிடத்தில் தான் இவைகள் வெளிப்பட்டிருக்கின்றன. பிரம்மத்திடமிருந்து இவைகள் வெளிப்பட்டிருக்கின்றன. உகண்டுனா பெருகி என்ற அர்த்தம், விருத்தியாகி என்ற அர்த்தம். அப்படி மித்தையாக பொய்யாக தோன்றியிருக்கின்ற உடலை, பொத்த அப்படின்னா பொத்தல்கள் நிறைந்த நவத்வாரமுடைய இந்த உடல் என்று, அல்லது பொய்யான உடலை நான் என எம்மட்டு காணும். இந்த உடம்பை நான் என்று நினைப்பது எதுவரைக்கும் இருக்குமோ, பொய்யான உடலை, தோற்றமாத்திரமான உடலை, கல்பனையான உடலை, மித்யாவான உடலை, அத்தியாசமான உடலை நான் என்று நினைத்தல், அதுவே நான், அது மட்டுமே நான் நினைக்கிறது எதுவரைக்கும் இருக்குமோ, அலை தான் அலை என்று, அலை மாத்திரம், தண்ணீருங்கிறத பற்றிய ஞானம் இல்லாமல், உண்மையிலேயே தண்ணீர் தான் இருக்குது, அந்த தண்ணீர் தான் அலைங்கிற ரூபத்தை எடுத்துக்கொண்டு இருக்குது. அப்போ ஒரு அலை நான் யாருன்னு பார்க்கிற பொழுது தண்ணீராகிய நான் அலைங்கிற ரூபத்தில் இருக்கிறேன்னு நினைத்தா அது ஞானம், வாஸ்தவமான ஞானம். ஆனால் அந்த அலையானது தண்ணீருங்கிறத பற்றிய விவேகம் இல்லாமல், நான் ஒரு அலை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோன்றினேன், நான் பிறந்திருக்கிறேன், ஒரு கொஞ்ச நேரம் பிறகு இறந்து விடுவேன், அதனால் நான் பிறந்திருக்கிறேன், நான் இறப்பேன், அதுக்கு நடுவில் பக்கத்தில் இருக்க அலையை பார்த்தா பெரிய அலை, சின்ன அலை இதெல்லாம் இருக்குது. இப்படி ஒப்பிட்டு பார்த்து அந்த ரூபத்தை மட்டும் சத்தியமாக கருதி அதுவே நான் என்று கருதி இருக்கின்றது. அப்படி ஒரு அலை நினைத்திருந்தா உடலை நான் என எம்மட்டு காணும். இந்த உடம்பு சத்தியம், உடம்பே நான் என்று எதுவரை அது காணுகின்றதோ, நினைக்கின்றதோ, அறிகின்றதோ, அது மட்டுமல்ல, இப்பொருளில் வத்து எனும் பாவனை எம்மட்டு, இந்த புறத்தில் இருக்கக்கூடிய தனக்கு அந்நியமான வேறாக இருக்கக்கூடிய எல்லா உடல்களையும், மற்ற உடல்கள், ஒரு உடலை ஒரு ரூபத்தை நான் நினைக்கிறது, அதற்கு அந்நியமாக இருக்கக்கூடிய மற்ற ரூபங்கள் எல்லாவற்றையும் உலகம் என்று நினைக்கிறது, அதுவும் சத்தியம் என்று கருதுதல். வஸ்து எனும் பொருளில் வஸ்து எனும் பாவனை, இவைகள் உண்மையில் இருக்கின்றன என்று கருதுதல். அதில் ரெண்டு தான் பிரச்சனை நமக்கு. நாம் அல்லாத உடலை நான் என்று நினைக்கின்றோம், அப்புறம் உண்மையல்லாத உலகை உண்மை என்று நினைக்கின்றோம். ரெண்டு, அகங்காரம்,
மமக்காரம். உடம்பை நான் நினைக்கிறது, உலகை சத்தியம் உண்மை என்று நினைத்தல், உடலை நான் என்று நினைத்தல், உலகை உண்மை என்று நினைத்தல். இந்த ரெண்டும் அஞ்ஞான காரியம். இது எதுவரைக்கும் இந்த ரெண்டு உணர்வும் எதுவரைக்கும் இருக்கோ எம்மட்டு அம்மட்டு உளம் ஆதியின் மயக்கம், அது வரைக்கும் இந்த உலகம் மனசு முதலான மயக்கங்கள் இருக்கும். அதனால் கற்பனை பொருந்தும்னு சொன்னாரே முதல்ல, உளம் ஆதியின் கற்பனை பொருந்தும், அதே தான் உளம் ஆதியின் மயக்கம் பொருந்தும்னா மயக்கம் இருக்கும். உடம்பை நான் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிற வரைக்கும், உலகத்தை சத்தியம் என்று கருதுகின்ற வரைக்கும் மனது இருக்கும். மனதில் மற்ற எல்லா விதமான பேத உணர்வுகளும் இருக்கும். அதனால் எல்லா விதமான இன்பத் துன்ப ஏற்றத்தாழ்வுகளும் சம்சாரமும் இருக்கும். அதனால் இது போக வேண்டும் என்றால் மனது போக வேண்டும். மனது இருக்கிறது என்ற மயக்கமானது போக வேண்டும். அது போகணும்னா உடம்பு நான்கிற எண்ணம் போகணும், உலகம் சத்தியங்கிற எண்ணம் போகணும். உடல் நான் உலகம் சத்தியங்கிற எண்ணம் போகணும்னா பிரம்மாகார சிந்தனை தொடர்ந்து இருக்கணும். அதான் செய்ய வேண்டியது. அதுதான் நிர்வாணத்தை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கிறது தான் நிர்வாணம். உடம்பு நான்கிற எண்ணம் நீங்கிறது நிர்வாணம், உலகம் சத்தியம் என்ற எண்ணம் நீங்குதல் நிர்வாணம். இந்த ரெண்டும் இருக்கிற வரைக்கும் சம்சாரமானது இருக்கும். இப்போ சம்சார நிவர்த்தி ஆகணும்னா இந்த ரெண்டும் நீங்கணும். இந்த ரெண்டும் நீங்கிறதுக்கு பிரம்மாபியாசம் பண்ணணும், ஆத்ம தியானம் பண்ணணும். ஆத்ம தியானம் எப்படி பண்ணுறது? சாஸ்திரத்தை படித்து ஆத்மாவை தெரிந்து கொண்டு பிறகு அதை அபியாசம் பண்ணுறது தான் ஆத்ம தியானம் பண்ண. ஸ்ரவணம் இல்லாமல் ஆத்ம தியானம் பண்ண முடியாது. ஆத்மாவை பற்றியே தெரியாமல் எப்படி நம்ம தியானம் பண்ண முடியும்? ஒரு விஷயத்தை தியானம் பண்ணணும்னா அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் தானே. அதனால் அதை முதல்ல சாஸ்திரங்களை படித்து தெரிந்து கொண்டு பிறகு அதை தியானம் செய்ய வேண்டும், அபியாசம் செய்ய வேண்டும். அடுத்த பாட்டில் அதை சொல்கிறார். 4வது பாடல். எனது ஈது என்னும் மால் எம்மட்டு அம்மட்டு உளமாதியின் மயக்கம் அனக உள்ளே முகமாகி அதனால் மும்மை உலகென்னும் கணம் இல் துரும்பை அறிவனலில் ஓமம் செய்யில் கார்வண்ணா மனனை முதலா மயக்கங்கள் அவனுள் என்றும் வாராதே. எனது ஈது என்னும் மால் எம்மட்டு அம்மட்டு உளமாதியின் மயக்கம் அனக உள்ளே முகமாகி அதனால் மும்மை உலகென்னும் கணம் இல் துரும்பை அறிவெனலில் ஓமம் செய்யில் கார்வண்ணா மனனை முதலா மயக்கங்கள் அவனுள் என்றும் வாராதே. எனது ஈது என்னும் மால் எம்மட்டு அம்மட்டு உளம் ஆதியின் மயக்கம். இன்னும் விவரித்து இன்னும் விளக்கமாக சொல்கிறார். எனது ஈது, இது என்னுடையது என்றும் அல்ல, எனது ஈதுனா இது என்னுடையது. எனது ஈதுங்கிற ஒரே வார்த்தை. இது என்னுடையது, இது எனது. இது ஈதுங்கிறது இதுதான், இது எனது, இது என்னுடையது. அந்த மமக்காரம் இருக்கு. மமக்காரம் சரீரத்தை நான் நினைக்கிறது அகங்காரம். சரீர சம்பந்தமான உலக விஷயங்களை என்னுடையதுன்னு நினைக்கிறது மமக்காரம். இந்த அகங்காரம் மமக்காரம் எது வரைக்கும் இருக்கோ, அல்லது எனது இதுன்னு தனித்தனியாகவே பிரித்து கொள்ளலாம். இது எனதுன்னு மாற்றி போட்டு இது என்னுடையது என்று எடுக்கலாம். அல்லது எனது ஈதுனா என்னுடையது, இது இது எனக்கு வேறானது, அது அந்நிய மற்றவர்களுடையது அப்படிங்கிற அந்த பேத உணர்வு. என்னும் மால்,
எம்மட்டு எந்த மயக்கமானது எதுவரைக்கும் இருக்கின்றதோ. இப்போ எனது என்று நினைக்கணும்னா இது என்று நினைக்க வேண்டும் என்றால் நமக்கு அந்நியமாக ஒன்று இருக்கிறதுங்கிற எண்ணம் இருந்தால் தானே அந்த நினைவு வரும். அந்நியமானது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும், அவைகள் சத்தியமாக தெரிகிற வரைக்கும் இந்த உளம் ஆதியின் மயக்கம் பொருந்தும். மனது முதலானவைகளுடைய மயக்கமானது இருக்கும். மேற்கொண்டு விளக்கம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.